டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்க போகிற டெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் நார்மல் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் ஜூலை மாதம் தான் நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் விடலை. ஏப்ரல் இல்லை மே. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தோன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விருதாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த டெட் எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்ச் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், டெட் எக்ஸாம் ஒன்ஸ் எங்ககிட்ட வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா, நான் உங்களை எப்படியாச்சும் வந்து குவாலிஃபைட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சிலர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக டெட் எக்ஸாமை நீங்கள் வந்து பாஸ் பண்ண வைப்பீங்க அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எப்படி நீங்கள் தரீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனாவும் நீங்க இத எடுத்துக்கலாம். பிளஸ் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சஜஷனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் தரப்போறேன். அப்படி என்ன மாரியான சஜஷன், இது என்ன மாரியான அ எப்படி வந்து நம்ப இந்த டெட் எக்ஸாம் கோச்சிங்க எப்படி வந்து உங்கள வந்து ஈஸியா நாங்க கிளியர் பண்ண வைக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட நான் கொண்டு போப்போறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் டைம் இப்போ 2025ல நடந்த டெட் எக்ஸாமில் ஸோ 2 எக்ஸாமுமே நான் அப்ளை பண்ணி எழுதினேன். ஸோ ஐ எம் ஆல்சோ குவாலிஃபைட். ஸோ பேப்பர் 1லேயுமே குவாலிஃபைட். சேம் பேப்பர் 2லேயுமே நான் என்ன அப்படின்னா குவாலிஃபைட். ஸோ இந்த 2 பேப்பர்லேயுமே நான் எப்படி வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு சில ட்ரிக்ஸும் ஒரு சில டிப்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவிலே நான் கொடுக்க போகிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கைடன்ஸுமே இருக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் 100% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள கிளியர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டெட் எக்ஸாம் உடைய நம்மளுடைய கைடன்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்க. மெஸ்மரைஸ் அகாடமியோட கிளாஸ் உங்களுக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2ல தேவைப்படுது அப்படின்னா, இன்னைக்கும், நாளைக்கும் அட்மிஷன்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. ஸோ மண்டேவோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைட்டோட க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மெத்தட் நான் தரேன். ஸோ இப்போ, இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, 3500 டைரெக்ட்டா என்னுடைய நம்பருக்கே நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு, நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணுறதுக்கு நானே உங்களை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் நான் டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டே இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அப்புறமா நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டியது இருக்காது. டைரெக்ட்டா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி அஃபிஷியல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, டைரெக்ட்டா நீங்களே தான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அந்த ஆப்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ டைரெக்ட்டா நீங்களே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதில் வந்து 4000 காட்டும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கும் நாளைக்கும் மட்டுமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா, 3500ல என்னுடைய நம்பருக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது நானே உங்களுக்கு அட்மிஷன் போட்டு குடுத்துருவேன் எங்க சைட்ல இருந்தே. டைரெக்ட்டா நாங்களே லாகின் பண்ணி குடுத்துருவோம். சப்போஸ் நீங்க அதுக்கு மேல போறீங்கன்னா, டைரெக்ட்டா நீங்க வந்து Play Storeல நீங்களே ஆப்ப டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஆப்ப டவுன்லோட் பண்ணி, நீங்க வந்து டெட் பேப்பர் 1ஓ இல்ல பேப்பர் 2ஓ இல்ல தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லிட்டு நம்ம கோர்சஸ் இருக்கும். செலக்ட் பண்ணி, நீங்களே அதில வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வீடியோ கோர்சஸ்ஸு, கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். என்னன்னா வந்து இப்போ எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போறதால, ஸோ என்னால வந்து கரெக்ட்டா வந்து அந்த நேரத்துக்கு அட்மிஷன் போட முடியாது. அதனால தான். ஓகே. ஸோ டெட் பேப்பர் 1 ஏன்னா நான் வந்து டிடெட் கோர்ஸும் நான் முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ பேப்பர் 1க்குமே ஐ அம் ஆல்சோ எலிஜிபிள். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். 99 மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாரி பேப்பர் 2லயுமே வந்து பார்த்தோன்னா, சேம் உங்களுக்கு அ நான் குவாலிஃபைட் 82 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி வந்து இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 2மே எப்படி வந்து நான் வந்து பாஸ் பண்ணேன்? ஏன்னா இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் மெஸ்மரைஸ் அகாடமில நான் வந்து ஃபுல் இன்சார்ஜா நான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு கேப்ல எப்படி வந்து 2 பேப்பரும் நான் குவாலிஃபைட் ஆனேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும், ஸோ நெறைய பேர் வொர்க்கிங் பண்றதால, ஸோ நெறைய பேர் வேலையில இருக்கிறதால, உங்களுக்கு வந்து எப்படி வந்து டைம் அலாட்மென்ட் பண்ணி, ஸோ என்னுடைய டாக்டிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி இதே மாரி ஒரு சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய என்னதான் பிஸி டைமா இருந்தாலும்,
ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய என்னதான் பிஸி டைம் ஒர்க் இருந்தாலும், ஏர்லி மார்னிங் அப்படி இல்லன்னா, என்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டோ, இல்ல ஆஃப்டர்நூனோ ஏதோ ஒரு டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1 1/2 ஹவர்ஸ் டூ 2 ஹவர்ஸ் ரெகுலரா இந்த ஸ்டடீஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு டாக்டிஸே. ரொம்ப நேரம்லாம் என்னால படிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா ரெகுலரா எனக்கு வந்து கால்ஸ் வந்துட்டுருக்கும். ப்ளஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்டு இல்ல அட்மிஷன்ஸோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதனாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல எதனா வந்து ஒரு பிஸியான ஒரு ஒர்க்ல இருப்பேன். ஆனா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து இன்னைக்கு எவ்வளோ நேரம் எப்ப கிடைக்கும் அப்டின்ற மாரி ஒரு ஐடியா பண்ணிக்குவேன். அந்த ஐடியாவுல எக்ஸாக்ட்டா ஒரு 1 1/2 ஹவர்ஸ் டூ 2 ஹவர்ஸ் அவ்வளோதான் என்னால படிக்க முடியுமே. ஏன்னா அதுவே படிச்சாலே எனக்கு அதிக நேரம். ஏன்னா வீட்ல இருக்கிறவங்க நெறைய நேரம் படிக்கலாம். பட் எனக்கு டைம் கிடைக்காது. பட் அந்த ஒரு 2 மணி நேரமாச்சும் என்ன பண்ணிடுவேன் அப்டின்னா, படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிடுவேன். அடுத்தது அந்த 2 மணி நேரத்த எத படிக்கணும், எத படிக்கக்கூடாது அப்டின்ற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு. சும்மா நானும் வந்து ஒரு புக் எடுத்தேன். எல்லாத்தையும் நான் உட்காந்து படிச்சேன் அப்டின்லாம் இருக்க மாட்டேன். எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்ல என்ன டாபிக்ஸ்லருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டாபிக் படிக்கணுமா? படிக்கக்கூடாதா? அப்டின்றதுல கிளாரிட்டியா இருப்பேன். அந்த ஒரு சில டாபிக் மட்டும் தான் அந்த 1 மணி நேரமோ, இல்ல 2 மணி நேரமோ படிப்பேன். சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து என்னால படிக்க முடியாது. அப்படி படிச்சாலுமே டைம் வேஸ்ட் அப்படின்றதால, எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு எது தேவைப்படும் அப்படின்றதுல கிளாரிட்டியோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அத மட்டும் படிப்பேன். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். என்னுடைய 3வது டாக்டிஸ். உங்களுக்கு தெரியும் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நெறைய பேர் வாங்குனவங்க எல்லாருமே வந்து இது மாரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து குடுப்போம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு செட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குமே எடுத்து வச்சுக்குவேன் நானு. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர நானுமே ரெகுலரா ஒரு செட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவேன் நானு. இதுல வந்து சப்ஜெக்ட் வைஸா இன்னைக்கு தமிழா? ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் தெரியுது, என்னென்னலாம் தெரியல. இங்கிலீஷ், மேத்ஸ், சயன்ஸ் ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேஜருக்கு ஏத்த மாரி பேப்பர் 1, பேப்பர் 2ல எப்பவுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் பேப்பர உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது என்னுடைய பெஸ்ட் டைப் ஆஃப் டாக்டிஸ் அப்படின்னே சொல்லுவேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாவும், நம்மள வந்து சூப்பராவும் கொண்டு போயிடும். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ரீசன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்னு கூட ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா நான் நெறைய பேர சொல்லியிருக்கேன். நம்ம அகாடமில, நம்ம சேனல்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, "இப்படி படிங்க, அப்படி படிங்க." உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனா கொண்டு போயிருப்பேன். இந்த மாரிலாம் படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணலாம், அந்த மாரிலாம் படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணலான்ட்டு. ஆனா, என்னைய நான் மோட்டிவேஷன் நான் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த நெட் எக்ஸாம் நீ எழுது, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, கிளியர் பண்ணணும் அப்டின்றதுல நான் ஒரு கிளாரிட்டி எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது. உங்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்டின்னா, பேப்பர் 1ஓ இல்ல 2ஓ இல்ல 2த்தையும் சேர்த்து எழுதுறீங்களோ, நான் இந்த டெட் எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ் பண்ணிடுவேன். அந்த பாஸ் பண்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அத நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்டின்றதுல கிளாரிட்டியா இருக்கணும். அடுத்த டெட் எக்ஸாம் நான் எழுதுனா பாஸ் பண்ணுவேன் அப்டின்றது கிடையாது. இந்த டெட் எக்ஸாம் ஒரே ஒரு வாட்டி தான் அப்பியர் ஆகணும். அந்த டெட் எக்ஸாம்லயே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்டின்னா, பாஸ் பண்ணி இந்த மாரி சர்டிஃபிகேட்ட வாங்கி வச்சுக்கணும். அப்டின்றதுல ஒரு கிளியர் கட் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்குள்ள அத வந்து கொண்டு வந்துடணும். இது ஒரு செல்ஃபா நம்மளுக்குள்ள வர ஒரு மோட்டிவேஷன். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எது? வீக் சப்ஜெக்ட் எது? ஏன்னா உங்களுக்குன்னு தெரியும். உங்களுக்குன்னு வந்து எது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, எது வீக்கா இருப்பீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிற சப்ஜெக்ட்ட நீங்க செல்ஃபா என்ன பண்ணலாம் அப்டின்னா, படிக்க ஆரம்பிச்சிடலாம். வீக்கா இருக்கிற சப்ஜெக்ட் எது எது அப்டின்றத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு சூப்பரான ஒரு கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எது இந்த சர்டிஃபிகேட்ல எனக்கு எது அ எனக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது, வீக்கா இருந்தது நான் இப்பவே நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதால, ஐ அம் மேஜர் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். நான் நெறைய வீடியோவ நான் இங்கிலீஷ்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 25 அபோவ். அதே மாரி தான் எனக்கு எக்ஸாம்லயுமே போத் பேப்பர்ல 25 அபோவ் எனக்கு மார்க்கே வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததா எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் வந்து எது வரும் அப்டின்னா, சோசியல் சயன்ஸ். அதுவும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு சோசியல் சயன்ஸ்லயுமே. எனக்கு வீக் சப்ஜெக்ட் அப்டின்னா ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒண்ணு
மேக்ஸ். இது உங்களுக்கு தெரியும். நம்ம அகாடமியில மேக்ஸுக்கு மேடம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பேப்பர் 1ல நான் மேக்ஸில நான் 25 பிளஸ் நான் மார்க் எடுத்தேன் அப்படின்னா, இந்த டெட் சர்டிஃபிகேட்டுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் நம்ம சேனல ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. டெட் எக்ஸாம்ல மேக்ஸுக்கு சூப்பரான கைடன்ஸ். நானே எனக்கு ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மென்ட்டுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பட் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ற ஒரு வே ஆஃப் மெத்தடே வந்து உண்மையா நானே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தேன். நான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் குடுக்குறதுல நல்லா இருக்குதுன்னு நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா பார்த்தா அவங்க குடுக்குற கிளாஸஸ் இவ்ளோ அழகா இருந்ததாவும், நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிளஸ் நான் வந்து பார்த்ததுல ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ். சூப்பரா மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2ல உங்களோட மேக்ஸுக்கு அவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க. டெஃபினட்டா 25 மார்க்ஸ் எடுக்க வைப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, தாராளமா அவங்கள நம்பி இந்த டெட் எக்ஸாம படிக்கலாம். அடுத்தது இன்னொரு வீக் சப்ஜெக்ட் என்ன அப்டின்னா, அது வீக் சப்ஜெக்ட் கிடையாது. அது நியூட்ரல் சப்ஜெக்ட் எனக்கு ஆக்சுவலா தமிழ். ஏன்னா நானு ரொம்ப நாளா வந்து இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டே ஃபோக்கஸ் பண்ணி இந்த இங்கிலீஷ் சைக்காலஜி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா தமிழ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் பேர் வந்து செல்ஃபா நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்னு நெறைய பேர் சொல்றதால, இந்த தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் ஆயி போச்சு. அப்பதான் நான் யோசிச்சது. அப்ப நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நியூட்ரல் மோட்ல இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நாம ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த 1 ஹவர் டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுல நானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்குமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1 ஹவர்ல அதுல ஒரு ஒரு 1/2 அன் ஹவரோ இல்ல ஒரு 3/4 மணி நேரமோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அந்த தமிழுக்காகவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். தமிழ்லயுமே 20 மார்க்குக்கு மேல எடுக்கணும்னு நெனச்சேன். பட் எனக்கு 23 மார்க் வந்துச்சு. சூப்பரா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளோ மார்க் வந்துருமான்ட்டு. இவ்வளோதான். ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கான ரீசன். நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ரீசன். சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல எனக்கு 99 மார்க் கிடைச்சது. பேப்பர் 2ல 82 மார்க் கிடைச்சது. ஸோ நெறைய பேர் நெனைக்கலாம், "ஓ! இப்ப தான் இவன் பாஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு" அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். டெட் எக்ஸாம்ல லாஸ்ட் டைமும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ அம் ஆல்ரெடி குவாலிஃபைட் டெட் எக்ஸாம். ஏன் திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கீங்க? என்னுடைய நாலேட்ஜ் உங்களுக்கு நான் நான் கைடன்ஸ் தந்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்றதுல எனக்குமே நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பிளஸ் அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா, என்னாலயும் ஃபேஸ் பண்ண முடியுதா? எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது? அப்படின்றத என்னுடைய நாலேட்ஜ் எவ்வளோ தான் வந்து ஏறிக்கிட்டு போகுது, இல்ல குறைஞ்சுக்கிட்டு போகுதா? அப்படின்றத நான் எப்பவுமே கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, இந்த டெட் எக்ஸாம் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போய் எழுதிருவேன். இதுதான் என்னுடைய ஒர்க். ஏன்னா நம்ம நெறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். டெட் எக்ஸாம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ட்டு. அப்ப நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் வந்து சப்போஸ் இதுல வந்து ஃபெயில் ஆவுறேனா, பாஸ் ஆவுறேனா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்ல கண்டிப்பா. எப்படி நீங்க மட்டும் எப்படி எல்லாருக்கும் கோச்சிங் குடுக்குறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியணும்ல. ஸோ, இதுக்குமே நான் ஒரு கிளாரிட்டியா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சேம் இதே டாக்டிஸ தான் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வர டெட் எக்ஸாம் இந்த வருஷம் 2026ல நடக்க போற டெட் எக்ஸாமுக்கு நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி அஃபிஷியல் ஆப்ல உங்களுக்கு பக்கா கைடன்ஸ் குடுக்க போறோம். இன்ட்ரஸ்டட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிஃபோரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் அந்த ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ்லேருந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா என்னையே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டவுட் எதனா இருக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்குறேன். கவலைப்படாம படிங்க. டெட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் பாஸ் பண்ணுவேனா, பண்ண மாட்டேனா அப்படின்ற யாருக்காச்சும் ரொம்ப இதுவா இருக்கு, கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ப அகாடமி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க தான் சூஸ் பண்ணணும். இது நம்ம ஜாயின் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்றது. பெஸ்ட் விஷஸ். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ண போறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஃபீஸ் டீட்டெயில் பிளஸ் நம்மளுடைய ஆப் உடைய லிங்க் இருக்கும். என் ஃபோன் நம்பருமே இருக்கும். டைரக்ட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாய்ஸ் மெசேஜோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டுருங்க. ஏன்னா கால்ஸ் சரியா என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நெறைய கால்ஸ் வரதால என்னால கரெக்ட்டா எல்லாரையும் அட்டெண்ட் பண்ண முடியல. எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படின்னா, டைரக்ட்டா பேமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்க மெசேஜ் போட்டு விட்டுருங்க. நான் இந்த சப்ஜெக்ட் தான் நான் உங்க உங்க கோர்ஸ்ல படிக்க போறேன். இதுதான் நான் பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றத போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எங்க சைட்லேருந்தே வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துருவோம். தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். வேற எதனா டவுட் இருக்குதுன்னா கூட கீழ கமெண்ட்ல போடுங்க.
நான் அதுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியா, சஜஷன் என்னென்ன தேவைப்படுதோ நான் குடுக்குறேன் நானு. தேங்க் யூ.